இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆயத்தப்படுத்து என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிற அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு என்றால் இயேசுவின் வருகை. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கும்போது, யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசாட்சிக்கு, நம்ம இருதயத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆயத்தப்படு. இன்னும் நம்மோடு இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் தியானத்துக்காக யோபு அவனுடைய வாழ்க்கையிலே ஆயத்தத்தை குறித்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். இங்கே யோபு 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோள் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி இந்த யோபு அவனுடைய புஸ்தகத்திலே பேசுகிறான். பாருங்க, தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய கண்கள் காணும். என் தோள் முதலானவை அழுகி போனாலும் என் தேவன், என் மாம்சத்தில் தேவனை நான் பார்ப்பேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உணர்வோடு இருக்கிறோம், ரெட்டியாக இருக்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே, பயணத்திலே நம்ம எல்லா உலக காரியங்களுக்கு எவ்வளோ ஆயத்தப்படுறோம். எல்லாம் நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோம், படிப்பு காரியங்கள், எதிர்காலத்தில் சேமிப்பு, இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆயத்தப்படுகிறோமா? ஒரு வேடிக்கையான ஒரு கதை நான் சொல்கிறேன். இங்கே ஒரு வியாபாரி, நடமாடும் ஒரு வியாபாரி, அவர் வியாபாரம் செய்து கொண்டு சக வியாபாரியை சந்திக்கிறார். அவர் பார்த்து ஐயா, இன்னைக்கு இந்த வருடம் உங்களுடைய பயிர் எப்படி விளைகிறது அப்படி சொல்லி கேட்குறார். உங்களுடைய தானிய பயிர்கள் விளைச்சல் எப்படி இருக்கிறது? இப்போ அவர் சொல்கிறார், நான் மழை இல்லை, அதனால் இந்த வருஷம் தானியமே போடவில்லை அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ உங்கள் பருத்தி உற்பத்தி எப்படி இருக்கு? சொல்ல, பருத்தியில் அடிக்கடி அங்கே ஒரு நோய் வருகிறது, அதனால் நான் பயந்து அந்த பருத்தி விவசாயம் நான் செய்யலை. ஓகே, அப்போ உருளைக்கிழங்கு வியாபாரமும் எப்படி போகுது, பயிர் எப்படி போகுது? அப்போ அவர் சொல்கிறார், சிறு பூச்சிகள் தாக்குதுனால அதையும் நான் விளைக்கிறேன். அப்போ என்னதான் பயிரிட்டீங்க? சொல்கிறார், இந்த வருஷத்தில் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த பயிரிடுவதனால நம்மளுக்கு எந்த லாபம் கிடைக்காதுன்னு சொல்லி நான் பயிரே இடலைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்க, இந்த சம்பவம் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் தான். நம்மளுடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் சில நேரங்களில் பயந்து இந்த காரியங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கோ, இல்லை ஏதோ ஒரு ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம என்ன செய்கிறோம், பயந்து சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறோம், எதுவுமே இங்கே செய்கிறது இல்லை. ஒருவேளை வேதத்தை கூட வாசிக்கிறது கூட நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளதாக தான் இருக்கிறோம். யோபு அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட யோபு, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, அவள் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அந்த பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு ஒரு உணவு, ஒரு விருந்து ஆயத்தப்படுறாங்க. அங்கே நடக்கிற சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாட்கள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களை எல்லாருடைய இலக்கத்தின்படியும் யோபு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் என்று சொல்லி
அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே யோபு அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். இப்போ அங்கே விருந்து நடக்குது, பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இலக்கத்தை எண்ணி அவனே சர்வாகன பலி செலுத்துறான். இப்போ அவன் செய்கிற தவறு என்ன? பிள்ளைகளை உணர்வடை செய்யலை. இன்னும் அதை அங்கே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யோபு 5:4 அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். இப்போ கர்த்தர் நம்ம நல்லா கவனிக்கணும். அந்த புத்தகத்துல யோபுக்கு விரோதமாக பிசாசு எழும்புகிறது. அப்போ பிசாசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் யோபுவை மாத்திரம் நீ தொடக்கூடாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பிள்ளைகள், அப்போ யோபுவை சுற்றி ஆண்டவர் கொடுத்த அந்த வேலி பிள்ளைகளுக்கு இல்லை. காரணம், தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டானே தவிர யோபு தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம உபவாசிக்கிறோம். நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சில வயதானவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெல்லுக்கே வந்து உட்கார்ந்து நல்லா ஜெபிக்கிறதுல, உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிற எல்லா கூட்டத்திலும் கலந்துக்கிடுவாங்க. ஆனால் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதில்லை. நாம் எவ்வளவு குறைபட்டு நம்ம பிள்ளைகளை எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம் பாருங்க. சில பிள்ளைகள் ஆலயத்துலேருந்து முழங்கால் பட்டு கூட ஜெபிக்க முடியல. அந்த பிள்ளைகள் வேதத்தை வாசிக்க தெரியல. நம்ம எவ்வளோ கற்றுக் கொடுக்குறோம்? வேதம் சொல்கிறது, அந்த யோபு 21:19 தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார். ஒருவேளை அக்கிரமம் பண்ணா அந்த பிள்ளைகளை அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் போது தான் நமக்கு உணர்வு வரும். நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று வந்து விட்டால் நமக்கு எவ்வளோ வேதனை அடைகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம் பிள்ளைகளை சிறு வயதிலே நாம் ஆண்டவருக்குள்ளாக வளர்க்க அவளை நடத்தப்பட நம்ம குறைப்பட்டு இருக்கிறோம்ல. யோபு 19:29 போடப்பட்டிருக்கிறது, பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டென்று என்பதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்கிறார். அந்த யோபு சொல்கிறார். யோபு நியாய தீர்ப்புன்னு ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுறோம். நம்மளுடைய உலக காரியங்கள், நம்மளுடைய உலக காரியங்களுக்காக நம்ம பிள்ளைகளை எவ்வளவோ ஆயத்தப்படுத்துகிறோம். எல்லாம் சொல்கிறோம். சில பிள்ளைங்கள்லாம் சண்டே ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகள் பெற்றோர்கள் அனுப்புறதில்ல. ஏன்னா ப்ரோக்ராமில் என் பிள்ளைய முன்னாடி வைக்கல, இல்லை டீச்சர்ஸ் ஒன்றும் சொல்லி கொடுக்கல, இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு சபையார் இல்லை சபையில் எங்களை மதிக்கலை, எங்களை ஒரு காரியத்துலேயும் முன்னுக்கு வைக்கலைன்னு சொல்லி பிள்ளைகளை நம்ம தடை செய்கிறோம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். யோபு தன்னுடைய பிள்ளைகளை மறந்து விட்டான். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆயத்தப்படுத்துவோம். நம்மளும் ஆயத்தப்படுவோம், நம்ம பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் எங்களுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை இடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள். இந்த வார்த்தையின்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க, ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க, வேதம் வாசிக்கிறதுக்கு, எல்லா காரியத்துக்கும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. எங்களை முதலாவது ஆயத்தப்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஒருவேளை பயந்து இல்லை சில காரியங்களை இதெல்லாம் நடந்துரும் அது நடந்துரும் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி விடாதபடி, ஒதுங்கி விடாதபடி எங்களை ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, பிள்ளைகள் குறித்த மனபாரத்தோடு இருக்கிறார்களோ, அவர்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை கூட்டி சேர்க்க ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.